நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ். What is terminal? The interfaces that accept user input and produces output is called shell or terminal. Terminal is nothing but terminal வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த டெர்மினல்ல வந்து ஷெல் வந்து ஒர்க் ஆகும். First shell created on very first edition of Unix. First Unix edition வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க ஷெல் வந்து. இந்த ஷெல்லை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல SHன்னு சொல்லலாம். ஷெல் ஆர் SH. ஷெல்லை வந்து இன்வெர்ட் பண்ணது வந்து பர்னி ஷெல். நார்மல் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து பேஷ் ஷெல் தான் இருக்கும் நார்மலாக. ஷெல்லு வந்து நிறைய டைப் ஆஃப் ஷெல் இருக்குது. ஆஷ் ஷெல், கார்ன் ஷெல், டிசிஎஸ்ஹெச் ஷெல், இசட்எஸ்ஹெச் ஷெல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான டைப்ஸ். ஆஷ் ஷெல், a simple light-weighted shell that runs in low memory environment but has fully compatible with the bash shell. இது வந்து பேஷோட லோ மெமரியில் தான் ஒர்க் ஆகும். கொஞ்சம் காம்பேக்டபுளாக இருக்கும் ஹேஷ் ஷெல் வந்து. ஆனால் ஒரு பவர் இல்லை, இது லைட் வெயிட்டடாக இருக்கும். டிசிஎஸ்எஸ் ஷெல், இது ஃபுல்லி கிரியேட்டட் ஃபார் சி ப்ரோக்ராமர்ஸ். இசட்எஸ்ஹெச் ஷெல், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஷெல், பவரான ஷெல். இது வந்து அட்வான்ஸ்டு ஷெல். இட் இன்கார்பரேட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் பேஷ், ஆஷ், டிசிஎஸ்ஹெச் அண்ட் கார்ன். இதில் வந்து இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸும் இது ஒரே இது சேர்ந்தது தான் இது இசட்எஸ்ஹெச் ஷெல். இது கொஞ்சம் பவரான ஷெல். கலினக்ஸில் இதான் ஒர்க் ஆகுது இசட்எஸ்ஹெச் ஷெல். பேஷ் வந்து கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம இந்த பேஷில் வந்து அதான் பேஷ் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இந்த டெர்மினலில் வந்து நம்ம வந்து கமாண்ட் பண்ணி தான் அவுட்புட் வந்து வர வைப்போம். இன்புட் கொடுத்து அவுட்புட் வர வைப்போம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்தது தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நம்ம இப்போ விண்டோஸில் யூஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். லினக்ஸில் யூஸ் பண்ணுறதுனா கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் வந்தது கமாண்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் வந்துச்சு. பேஷ் கேன் ஆப்ரேட் இன் டூ மோட், இன்டராக்டிவ் மோட் அண்டு ப்ரோக்ராமிங் மோடு. இன்டராக்டிவ் மோட்னா நம்ம ஸ்டெப்பாக கமாண்ட்ஸ் கொடுத்து ரன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். லினக்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பூட் ஆகுது லினக்ஸ். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். காலி. அந்த லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெர்மினல்
இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்டாக இங்கே மேலே இருக்கும் டிஃபால்ட் இதை டபுள் கிளிக் பண்ணியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் டெர்மினலை வந்து. இதை டெர்மினல் சொல்லுவாங்க, ஷெல்லுன்னு சொல்லுவாங்க இதை. நான் இது வந்து ஷார்ட்கட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்கிறேன். இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி இது மூணுமே ஒரே நேரத்தில் வந்து கிளிக் பண்ணானா டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இது வந்து டெர்மினல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்க இந்த டாலர் சிம்பிள் போட்டு இருக்கு, இது வந்து ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது பெருசாகிட்டேன். கொஞ்சம் வியூபலாக இருக்கும். இப்போ இதுதான் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த டாலர் சிம்பிள் போட்டு இந்த இது ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இது வந்து டெர்மினல் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. இந்த டிஸ்பிளே இது வந்து டெர்மினல் சொல்லுவாங்க, இது ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், எல்எஸ் கொடுக்குறேன், லிஸ்ட் கொடுக்குறேன், எல்எஸ். இது பாருங்க, அதில் இருக்கிற டேரக்டரிஸ் இதெல்லாம் காமிக்கும். இது வந்து கமாண்ட் பேஸ்டு. ஏன்னா நம்ம கமாண்ட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து வருது. இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஓகே, இப்படி தான் ஒர்க் ஆகும். இதான் நான் சொன்னேன். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. இன்டராக்டிவ் மோட் அண்டு ப்ரோக்ராமிங் மோட். நான் ஃபர்ஸ்ட் இப்போ காமிச்சது தான் இன்டராக்டிவ் மோட், ரைட்டிங் கமாண்ட்ஸ் டைரக்ட்லி டு தி ஷெல். ப்ரோக்ராமிங் மோட் வந்து ரைட்டிங் ஷெல் ஸ்கிரிப்ட். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இப்போ ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் நான் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து இங்கே நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், எம்டி டாக்குமெண்ட். இது வந்து bash டாட் sh அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆயிடுச்சு. சாரி, டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டச்சுன்னு கமாண்ட் வச்சு நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கோபி டாட் எஸ்ஹெச். இது எஸ்ஹெச்னா பேஷ். நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸான இது. இப்போ எப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கமாண்ட் லைன், இப்போ நம்ம வந்து கமாண்ட் லைன் பண்ணோன்னா ஒரு லைனை தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது வந்து ப்ரோக்ராமிங் லைன் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இதில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னா இது நம்ம இதை ரன் பண்ணோன்னா, பேஷ் ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா அதுவே எக்ஸிக்யூட் ஆகிடும். இது வந்து அட்வான்ஸ் ஹேக்கிங்கில் வரும். ஆண்ட்ராய்டு ஹேக்கிங், சர்வர் சைடு ஹேக்கிங், இந்த இதெல்லாம் நம்ம வரும். சர்வர் சைடில் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிட்டோன்னா சர்வர் வந்து ஹேக் ஆகிடும். நம்ம இன்ஃபர்மேஷனை டேரெக்டாக நம்ம சிஸ்டம்க்கே வந்துடும். நெட்கேட்டில் வச்சு நம்ம லிசன் பண்ணலாம். இதை நான் எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். கோபி டாட் எஸ்ஹெச் இதை ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது மினிமைஸ் பண்ணுறேன். வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணல, இதில் ஹோமில் போயிடுச்சு. நான் டெஸ்க்டாப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட், இது சிடினா கேட்ச் டைரக்டரி. நான் டெஸ்க்டாப் கொடுக்குறேன், டெஸ்க்டாப் போயிடுச்சு. இப்போ நான் டச் கொடுக்குறேன், டச் கோபி டாட் எஸ்ஹெச். இப்போ கிரியேட் ஆகிருக்கும். டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும், பேஷ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் உள்ளே எதுவுமே இருக்காது. நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னா, நான் இந்த ஃபைலை ரன் பண்ணானா ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் ஆகணும், தென் எக்கோ காமிக்கணும்.
எக்கோனா ஒரு சென்டென்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். யூ ஆர் ஹேக்கர் பண்ணுறேன். ஆக்சுவலாக கோபி டாட் எஸ்ஹெச் இருக்கட்டும். சேவ் கொடுத்துக்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ நான் டெர்மினலுக்கு போகிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி. இப்போது டெஸ்க்டாப் போகிறேன். இப்போ நார்மலாக பாருங்கள், எல்எஸ் லிஸ்ட் கொடுக்குறேன். நார்மல் லிஸ்ட் கொடுத்தானா இவ்வளோ ஃபைல்ஸ் காமிக்கும். இதில் டெஸ்க்டாப்பில் தான் என்னோட கோபி டாட் எஸ்ஹெச் இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்ணணும். இப்போது இவ்வளோ ஃபைல்ஸில் அதனால் சிடி கொடுக்குறேன். கேட்ச் டைரக்டரி. இந்த டைரக்டரி நான் கேட்ச் பண்ணுறேன். அதனால் கேட்ச் டைரக்டரின்னு கொடுக்குறேன். டி வந்து கேபிட்டல். டெஸ்க்டாப் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸில் லிஸ்ட் பண்ணுறேன். எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தேன்னா இங்கே கோபி டாட் எஸ்ஹெச் இருக்குது. பேஷ் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். இப்போ நார்மலாக இதுக்கு வந்து என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு எல்எஸ் -l கோபி டாட் எஸ்ஹெச் இது கொடுத்தானா என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்குது. இது வந்து அட்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப்னு சொல்லுவாங்க. இந்த ஆர் வந்து பப்ளிக்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கெலாம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நான் இருங்க ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ admin next group next public. இப்படி மொத்தம் 3 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பர்மிஷன் ஒரு ஃபைலை ரீட், ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் மொத்தம் த்ரீ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸிக்யூட்னா அந்த ஃபைலை ரன் பண்ணுறது. ரீட்னா அந்த ஃபைலை மட்டும் வெறும் ரீட் மட்டும் பண்ணுறது. இப்போ இந்த ஃபைல் இருக்குது, நம்ம ரீட் மட்டும் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி ரீட் பண்ணுறது. அடுத்து ரைட் பண்ணுறது. அட்மினை இது எடுத்துகிட்டு வேறு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. இது வந்து ரைட். இதில் இருக்கும் இந்த 3 ஃபங்க்ஷனை வந்து அட்மின் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ரீட், ஆர்னா ரீட், டபிள்யூனா ரைட், எக்ஸிக்யூட்னா எக்ஸ். இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா டிஃபால்ட்டாக குரூப்க்கு வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் இருக்கும். இதுக்கும் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் இருக்கும். அதாவது அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது வெறும் ரீட் மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன். எக்ஸிக்யூட் மீன்ஸ் 1 வேல்யூ அதுக்கு. ரைட் மீன்ஸ் அதுக்கு 2 வேல்யூ. தென் ரீட் ஈக்குவல் டு 4. அப்போனா 1 + 2 + 4 = 7. இந்த வேல்யூஸ் எதுக்கு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும். இது வந்து பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ரீட் ரைட் இப்போ வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அட்மின் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். குரூப் வந்து ரீட் பண்ணலாம். அடுத்து பப்ளிக் வந்து ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பர்மிஷன் மாற்றலாம். சேனல் மோட் அட்மின் வந்து ரீட் அண்ட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
அதனால் அது என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து 1, ரைட்டுக்கு வந்து 2, ரீடுக்கு வந்து 4. அப்போனா 1 + 2 + 4 = 7. அப்போனா 7 கொடுத்தானா இது 3 ஃபங்க்ஷனும் பண்ண முடியும் அட்மின்னால. அதனால 7 கொடுத்துருக்கேன். தென் குரூப்புக்கு வந்து குரூப்புக்கும் 3 ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். 3மே எனக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறேன். அட்மின் கொடுத்தா மாதிரி ரீட், ரைட், எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கும் நான் 7 கொடுத்துக்கிறேன். தென் பப்ளிக் வந்து ரீட் மட்டும் தான் இருக்குது. அதாவது 4 மட்டும்தான் வேல்யூ இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு 7 கொடுக்க போகிறேன். ரீட், ரைட், எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் கொடுத்தா போதும். ஸ்டார் கொடுத்தனா பர்மிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஸ்டார் கொடுத்தானா ஆல் ஃபைல்ஸ்னு அர்த்தம். இங்கே வந்து குறிப்பிட்டு இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் தான் இருக்கனால நான் ஸ்டார் கொடுத்தேன். இப்போ நிறைய ஃபைல் இருக்குது, ஒரே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஃபைலை மட்டும் தான் கொடுக்கணும்னா இந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எப்படின்னா chmod 777 copy.sh இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தானா இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபைலுக்கு மட்டும்தான் பர்மிஷன் வந்து வரும். இது ஒரு கமாண்ட் கிளியர். ஏன்னா இப்போ நான் நிறைய கமாண்ட்ஸ் பண்ணிட்டேன். ஃபைல் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த டெர்மினல் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து copy.sh இதுக்கு வந்து நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ரீட், ரைட், எக்ஸிக்யூட் 3மே கொடுத்துட்டேன். 7 கொடுத்து இப்போ அந்த ஃபைல் நான் லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆயிருக்கா? copy.sh அப்போனா எந்த ஒரு யூஸர்னாலையும் ரீட் அண்ட் ரைட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் இப்போ இதை வந்து ரன் பண்ண போகிறேன். டாட் ஸ்லாஷ் copy.sh ரன் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். copy.sh இது என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணனா இதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து நெக்ஸ்ட்டு கமாண்ட் வந்து எக்கோ பண்ண சொல்லியிருக்கேன். எக்கோனா இங்கே எக்கோன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து ரன் ஆகும். அதாவது காமிக்கும், பிரிண்ட் ஆகி காமிக்கும் யூ ஆர் ஹேக்கர் அப்படின்னு. நான் இதே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்எஸ் கமாண்ட் வந்து ரன் ஆயிருக்கு. எல்எஸ் கொடுத்தோன்னே இங்கே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காமிச்சிருக்கு. டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காமிச்சிருக்கு. டெஸ்க்டாப்பில் வந்து copy.sh இருக்குது அண்ட் நியூ ஃபைல்னு இருக்குது. காமிக்கிறேன். copy.sh இருக்குது, நியூ ஃபைல்னு இருக்குது. இது வந்து காமிச்சிருக்கு. தென் எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் யூ ஆர் ஹேக்கட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்படி தான் ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரோக்ராமிங் லைன் கமாண்ட். இது வந்து ப்ரோக்ராமிங் மோட். இது வந்து இப்போ வந்து நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ். இது இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற கமெண்ட்ஸை தான் இங்கே நம்ம ப்ரோக்ராமிங் மோடில் போடுவோம். நம்ம ஃபர்தராக அது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் மோட் பற்றி நான் சின்னதாக எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தேன். வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸும் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து கமாண்ட் லைன் மோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் இந்த டெர்மினலில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும்னா கிளியர் கொடுக்கணும். கிளியர் இது ஒரு கமாண்ட். அடுத்து அடுத்து வந்து முக்கியமான கமாண்ட் ifconfig. இது எப்பயுமே தேவைப்படுற கமாண்ட் உங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு. உங்களோட ஐபி அட்ரஸ்
இப்போ நான் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகல. அதனால லோக்கல் ஹோஸ்டட் ஐபி அட்ரஸ் மட்டும் இருக்கு. இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆனேன்னா எனக்கு இங்கே கிடைக்கும் 198.162 அந்த மாதிரி கிடைக்கும். கிளியர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பிங் கமாண்ட். பிங் 127.8 லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 1 ஹோஸ்ட் வந்து லைவாக இருக்குன்னு இதில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போது டெர்மினேட் பண்ணோன்னா கண்ட்ரோல் சி கொடுத்தானே டெர்மினேட் ஆகிடும். அதுலேருந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதுலேருந்து மிஷின் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து 0.5 மில்லி செகண்ட்ஸில் கொடுக்குது, 0.056 மில்லி செகண்டில் கொடுக்குது. லைவாக தான் இருக்குது இந்த சிஸ்டம். நெக்ஸ்ட் ரீசெட்னு ஒரு கமாண்ட். ரீசெட் கொடுத்தனா இதுவும் ரீசெட் ஆகிடும். இது வந்து கிளியர் மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து ரீசெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளியரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூசர் நேம். இது லினக்ஸ், நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணுறால யூசர் நேம் லினக்ஸ்னு வருது. யூசர் நேம் ஆர் யூசர் நேம் -r இது கொடுத்தனா அதோட வெர்ஷன் கொடுக்கும். இது வந்து ஆர் வந்து ரெக்வஸ்டிக் அப்படின்னு பேர். இப்போது யூசர் நேமில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் காமிக்கணும். -a இது கொடுத்தனா எல்லா ஆப்ஷன்ஸும் காமிக்கும். இது வந்து லினக்ஸ், லினக்ஸோட வெர்ஷன், இது என்ன ப்ராசஸரில் யூஸ் பண்ணுறோம், இது என்ன ஒரு கேட்டகரியில் வருது, டிபிஎனில் வருது. இந்த லினக்ஸ் வந்து டிபிஎன் கேட்டகரியில் வருது. அப்புறமா இது வந்து ஒரு 64 பிட் கிராஃபிக்கல் யூசர் லினக்ஸ் அப்படின்னு காமிக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் காமிக்கும். அடுத்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணால் Ctrl+Alt+T இது கொடுத்தானா நியூ டெர்மினல் ஓப்பன் ஆகும். அப்புறமா இது வந்து ஜூம் பண்ணோன்னா Ctrl+Shift+ அழுத்தினா ஓப்பன் ஆகும். இன்னொரு ப்ளஸ் அழுத்தினா அதே மாதிரி Ctrl+Shift++ இந்த மாதிரி அழுத்திட்டே இருந்தால் பெருசாகும். Ctrl - அழுத்தினா டிக்ரீஸ் ஆகும் சைஸ். Ctrl+Shift+ இது அழுத்தினா ஜூம் ஆகும். Ctrl- அழுத்தினா டிக்ரீஸ் ஆகும் சைஸ். ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போது. நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ண இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த கமெண்ட்லாம் ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா ஹிஸ்ட்ரி அதாவது 188 கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். கிளியர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எல்எஸ் உங்களுக்கு தெரியும், லிஸ்ட். எல்எஸ் மீன்ஸ் லிஸ்ட். அப்புறமா நம்ம இப்போ ஏதோ ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கமெண்ட் எதுக்குன்னு பார்க்குறதுக்கு மேனுவல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மேனுவல் போட்டு எல்எஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் இது வந்து லினக்ஸ் டிஃபால்ட்டாக இதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேன் எல்எஸ் போட்டோன்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில். நெக்ஸ்ட் இந்த கமெண்ட் இந்த மேனுவல்லேருந்து வெளியே போனோன்னா Q அழுத்தினா வெளியே போயிடும். திரும்பி கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு என்ன முக்கியமான கமெண்ட்னா சிடி சேஞ்ச் டைரக்டரி ஆர் கேட்ச் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. போட்டு எல்எஸ் கொடுக்குறோம். இப்போ எல்எஸ் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு டைரக்டரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ வந்து நான் டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப் போகணுன்னா இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணணுன்னா Ctrl+Shift+C காப்பி. இதில் வந்து Ctrl+C காப்பி இல்லை லினக்ஸில். இது வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+C காப்பி. இப்போ வந்து நான் சிடி போட்டுட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+Shift+V பேஸ்ட் ஆகிடும். என்டர் கொடுக்குறேன். இந்த டைரக்டரிக்கு போயிடுச்சு. லினக்ஸில் வந்து ஃபோல்டர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, டைரக்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது டெஸ்க்டாப் வந்து ஒரு ஃபோல்டரில் இது வந்து ஒரு டைரக்டரி, டவுன்லோட்ஸ் வந்து ஒரு டைரக்டரி, மியூசிக் வந்து ஒரு டைரக்டரி. இந்த மாதிரி இதை வந்து ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எல்எஸ் கொடுக்குறோம். எல்எஸ் கொடுத்தோன்னா அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வரும்.
வந்துருச்சு. திரும்பி கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் டெஸ்க்டாப்பில் வந்து இருக்கேன். இந்த டெஸ்க்டாப்லேருந்து திரும்பி நான் பழைய டைரக்டரிக்கே போனேன்னா சிடி 2 டாட்ஸ் கொடுத்தேன்னா வெளியே போயிடும். அதாவது பேக் வந்துடும், பேக் ஃபார்வர்டு வந்துடும், பேக்வேர்டு வந்துடும். திரும்பி எல்எஸ் கொடுக்குறேன். திரும்பி நார்மலாக வந்துடும். திரும்பியும் நீ இங்கே ஏதாவது ஒரு டைரக்டரிக்கு போனோன்னா சிடி டெஸ்க்டாப் இப்படி கொடுத்து அது உள்ள போய்க்கலாம். கேபிட்டல் கொடுக்கணும். அப்புறமா கல்லினக்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும். கேபிட்டல் ஸ்மால்லாம் டெஸ்க்டாப் எல்எஸ் வந்துடும். திரும்பி கிளியர் பண்ணிக்கிறேன். வச்சு நெக்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இதில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன இதுனா டெஸ்க்டாப்பில் இருந்து ரைட் கிளிக் பண்ணானா டெஸ்க்டாப் டைரக்டரி அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். இதுவே இப்போ ஃபைல்ஸ் போகிறேன். ஃபைல் மேனேஜர் போகிறேன். ஃபைல் மேனேஜர் போய் இப்போ டாக்குமெண்ட் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஃபோல்டர் தான் இப்போ நீங்கள் பாருங்கள் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட் மியூசிக் பிக்சர் இதெல்லாம் இருக்கா. இதை தான் நான் வந்து எல்எஸ்ல கொடுக்கும் போது வந்துச்சு. நான் நியூவாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி நியூ ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறேன். இதில் இருக்கா டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட் இதெல்லாம் இருக்கா. இதுதான் நான் இங்கே பார்த்தோம். நாம இதுதான் இங்கே பார்க்குறோம். ஓகேவா. இது வந்து நம்ம கிராஃபிக்கலாக பார்க்குறோம். இது வந்து கமாண்ட் லைன்ஸாக பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் ஃபைல் மேனேஜருக்கு போயிடுறேன். ஃபைல் மேனேஜர் போயிட்டு டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணி டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணனா அதையும் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். பாத் வந்து இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸில் எடுத்துக்கிச்சு. இது வந்து நார்மலாக இருக்குது. ரூட் டைரக்டரியில் இருக்குது. இது வந்து டாக்குமெண்ட்ஸில் டைரக்டரியில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எங்கே வந்து ஃபைல் வச்சு அதில் டபுள் கிளிக் எந்த ஃபோல்டர் வேணால் போய்க்கோங்க. இப்போ வந்து நான் பிக்சர்ஸ் போகிறேன். பிக்சர்ஸ் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுத்தா கூட அந்த இதில் தான் அந்த டைரக்டரில் தான் ஓப்பன் ஆகும். அந்த ரூட் பாத்தில் தான். ஓகே நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஃபோல்டரை வந்து இங்கே டைரக்டரிஸ்னு சொல்லுவாங்க. ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் டெர்மினல் கொடுக்குறேன். மேக் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஃபோல்டர் வந்து அந்த டைரக்டரி வந்து என்ன நேம் வரணும், அந்த ஃபோல்டர் வந்து என்ன நேம் வரணும்னு இங்கே நான் மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே கோபிநாத் அப்படின்னு போடுறேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இங்கே எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் ஃபோல்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் சொல்கிறேன். எல்எஸ் கொடுத்தேன்னா லிஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஃபைல் தான் இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது இருக்குது. இந்த ஃபோல்டர் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே இப்போ வந்து இந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் டைரக்டரி கோபிநாத் இது கொடுத்தானா டைரக்டரி வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிடுச்சு டைரக்டரி வந்து. இப்போது திரும்பி நான் வந்து டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மேக் டைரக்டரி கோபிநாத் கிரியேட் ஆகிடுச்சு. திரும்பி லிஸ்ட் கொடுக்குறேன். திரும்பி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த gopi.sh இந்த ஃபைல் வந்து இந்த ஃபோல்டருக்கு வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் கிளியர் பண்ணிக்கிறேன்.
கிளியர் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி லிஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்தேன்னா இந்த இது இருக்குது, என்னோட இந்த ஃபோல்டர் இருக்குது. அதான் இது வந்து டைரக்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மூவ் gopi.sh இந்த ஃபைல் வந்து கோபிநாத் டைரக்டரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ மூவ் ஆகிருக்கும். எல்எஸ் கொடுக்குறேன். இப்போது அது gopi.sh இல்லை, இது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நம்ம அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே இருக்குது. இப்போது நம்ம வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து ரிமூவ் டைரக்டரி கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ரிமூவ் வந்து கோபிநாத் இது வந்து நான் ரிமூவ் பண்ண பார்க்குறேன். ரிமூவ் பண்ண பார்த்தோன்னா இங்கே ரிமூவ் ஆகாது. ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே, அதாவது இந்த டைரக்டரிக்குள்ளே ஃபைல் இருக்குது. இப்போது அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் -r கோபிநாத் இது கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். ஃபோல்டர் அண்ட் உள்ளே இருக்கிற ஃபைல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். எல்லாமே போயிடுச்சு. இப்போது இங்கே நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து கோபி இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். வெறும் சும்மா கோபின்னு மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் டெர்மினலுக்கு போகிறேன். கிளியர் கொடுக்குறேன். இப்போது லிஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்தா கோபின்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணுறதுக்கும் எம்பி இது வந்து யூஸ் ஆகும். ரீநேம் பண்ணுறதுக்கு வந்து எம்பி இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். எம்பி ஸ்பேஸ் கோபி இந்த ஃபைலை வந்து gopi.txt அப்படின்னு கொடுக்க போகிறேன். எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு கோபின்னு இருந்தது. இப்போ நான் லிஸ்ட் கொடுக்க போது gopi.txt அப்படின்னு ஆகிடும். இதை நான் திரும்பியும் கோபினை மாற்றிக்கலாம். நான் மாற்றுறேன். எம்பி gopi.txt இதை வந்து திரும்பியும் கோபின்னு மாற்ற போகிறேன். மாறிட்டுருக்கோம். லிஸ்ட் கொடுக்குறேன். மாறிடுச்சு. இப்போ இந்த கோபி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம இதை கமெண்ட் லைன் வழியாகவே எழுதலாம். உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எழுதலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கோபிக்கு வந்து நான் போகிறேன். அதனால் நானோ இந்த கமெண்ட் தான் இது நானோ கோபி இது கொடுத்தானா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஹாய்ன்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். Ctrl X கொடுத்தனா சேவ் ஆகிடும். அதுவே சேவ் மாடிஃபை பஃபர் எஸ் கொடுக்குறேன். வந்து ஃபைல் நேம் வந்து ஏதாவது ரைட் பண்ணுவான்னு கேட்குது. நான் வந்து கோபினே இருக்கட்டும் அப்படியே வச்சிடுறேன். வந்து என்ட்ரு கொடுக்குறேன். சேவ் ஆகிடும். அவ்வளோ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்எஸ் கொடுக்குறேன். கோபின்னு தான் இருக்குது. இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஹாய்னு இருக்கும். தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? ஹாய்னு இருக்கும். இப்போ இதை நம்ம கமெண்ட் லைட்லேயே இதை எடுத்துட்டு வேறு டெக்ஸ்ட் கூட நம்ம போடலாம். நான் காமிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன். எல்எஸ் இப்போது இந்த கோபி இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற ஹாயை வந்து எடுத்துட்டு வேற ஒரு டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறோம். கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் கோபி இது கொடுத்துட்டா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைன் வரும். இந்த லைனில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த லைன் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஓவர் ரைட் ஆகும். நான் வந்து ஹேக்கர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டெர்மினேட் வந்து Ctrl C கொடுத்தானா வெளியே வந்துடும். இப்போது நான் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். யூ ஆர் ஹேக்கர் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன்.
லிஸ்ட் கொடுக்குறேன், கோபி. இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் இருந்ததை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணி தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வர வச்சோம். இப்போ அப்படி இல்லாமல் ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ண போகிறோன்னா, கேட் கிரேட்டர் தென் சிம்பிள் 2 தடவை போட்டுக்கணும். அண்டு ஃபைலோட நேம் கோபி போட்டுக்கிறேன். இப்போது லெட்டரில் நெக்ஸ்ட் டைம் ஓகே. இப்போது என்ட்ரு கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி கொடுத்தானா டெர்மினேட் ஆகிடும் அதிலேருந்து. இப்போது நம்ம ஏற்கனவே ஹாய்னு இருந்தது டெக்ஸ்ட்டு. ஏற்கனவே டெக்ஸ்ட் நம்ம மாற்றிருந்தோம், கோபின்னு மாற்றிருந்தோம். யுவர் ஹேக்டு மாற்றிருந்தோம். அதோட பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டைப் பண்ண லைன் வந்துடுச்சு. அது ஏற்கனவே யுவர் ஹேக்டு இருக்குது, அதோட நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஆட் ஆகிருக்கு. நம்ம இந்த கேட் இதை வச்சு நம்ம ரைட்டும் ஓவர் ரைட்டும் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை இன்னொரு லைனும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நெக்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்மிஷன் வந்து நம்ம வந்து ரூட் யூஸராக இல்லை. இப்போ வந்து நம்ம ரூட் யூஸராக போகிறதுக்கு வந்து sudo su இது கொடுக்குறேன். அப்புறமா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிட்டு வருவீங்களா, அதோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், காலி கொடுக்குறேன். காலி கொடுத்தானா ரூட் யூஸர் வந்துடும். இந்த மாதிரி மண்டவோட சிம்பிள்லாம் வரும், பார்த்துக்கோங்க. இது வந்துன்னா ரூட் யூஸர் வந்துடும். இங்கேருந்து நான் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் இந்த இதில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிக்ளைனும் பண்ணாது, அது வந்து யூஸ் ஆகும். இங்கே வந்து டினை பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரூட் யூஸரில் வந்துட்டோன்னா என்ன வேணால் பண்ணலாம். வந்துட்டு நான் வெளியே வரேன், லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இப்போ வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். Ctrl+Alt+T ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பாஸ்வேர்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதில் வந்து நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கமாண்ட் PASSWD இது கொடுத்து என்டர் கொடுத்தனா உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு, இப்போ என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அது கேட்கும். நான் வந்து காலி வச்சுருக்கேன், காலி கொடுத்துட்டேன். இங்கே வந்து டைப் பண்ணுறது எதுவுமே காமிக்காது. நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து நியூ பாஸ்வேர்டு கேட்குது. நான் வந்து கோபிநாதன் கொடுக்குறேன், GOPINATH கொடுக்குறேன். ரீடைப் பாஸ்வேர்டு கேட்குது, GOPINATH. இப்போ பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் நான் ரீஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ரீஸ்டார்ட் இது வந்து ரீஸ்டார்ட் வந்து விண்டோஸில் வரும். இங்கே வந்து ரீபூட் என்ட்ரு கொடுக்குறேன். ரீபூட்னா இந்த இடத்துல வந்து ரீஸ்டார்ட்னு அர்த்தம். லினக்ஸில் வந்து ரீபூட்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணணும்னா, மிஷின் வந்து ஷட் டவுன் பண்ணணும்னா ஷட் டவுன் போடக்கூடாது, பவர் ஆஃப் அப்படின்னு போடணும். POWEROFF பவர் ஆஃப். அதுவும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பூட் ஆகிட்ட அப்புறம் என்கிட்ட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு யூசர் நேம் காலி போடுறேன். யூசர் நேம் நான் வந்து காலி தான் வச்சுருக்கேன். பாஸ்வேர்டு வந்து நான் ஏற்கனவே இருந்தது காலின்னு தான் வச்சுருந்தேன். அதான் இது வந்து நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணல. ஓஎஸ் போர்ட்டல் வந்து காலி தான் இருக்குது டிஃபால்ட்டு. இப்போ தான் நான் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலின்னு போட்டு காமிக்கிறேன், உள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. அப்புறம் நான் கோபிநாத்னு போட்டு காமிக்கிறேன், உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும், சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக லைவாக காமிக்கிறேன். வந்து காலி, இது வந்து யூசர் நேம். நான் டேப் அழுத்தினேன்னா நெக்ஸ்ட் அடுத்து போய்டும். நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ண தவிர டேப் அழுத்தினேன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போய்டும். இப்போ நான் காலின்னு போடுறேன், போட்டு
என்டர் கொடுக்குறேன். யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். வந்து மாற்றின பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். கோபிநாத், GOPINATH. இப்போது என்டர் கொடுக்குறேன். வந்து லாகின் ஆயிடுச்சு. வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து பவர் ஆஃப் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஷட் டவுன், பவர் ஆஃப். இப்படி பண்ணால் பவர் ஆஃப் ஆகிடும். பவர் ஆஃப் ஆகிடுச்சு. நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். காலி டேப் கோபிநாத். இந்த பவர் ஆஃப் கமாண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கமாண்ட் Ctrl Alt T. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல். ஜூம் பண்ணிக்கிறேன். Ctrl++. வந்து எக்கோ பார்க்க போகிறோம். எக்கோ யூஆர் ஹேக் போகிறேன். இது போட்டோன்னா நம்ம டைப் பண்ணுறது அப்படியே ஷோ ஆகும். இந்த கமாண்டு df-m இது போட்டோன்னா நம்ம டேரக்டரிஸில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் காமிக்கும். மவுண்ட் பாயிண்ட்லாம் காமிக்கும். இந்த இடத்துல ஃபைல் சிஸ்டமோட இதெல்லாம் காமிக்கும். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இருக்கும். இதில் காமிக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டெஸ்க்டாப் போகிறேன். சேஞ்ச் டைரக்டரி, டெஸ்க்டாப் இருக்கிறேன். லிஸ்ட். இப்போ இந்த கோபின்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். அதை காப்பி பண்ண போகிறேன். காப்பி, கோபி. இந்த ஃபைலை தான் நான் காப்பி பண்ண போகிறேன். இது வந்து /home/ என்னோட யூசர் நேம் வந்து காலி. உங்கள் யூசர் நேம் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு போட போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் காப்பியாக இருக்கும். அது இங்கேயே இருக்குது, கோபின்னு இருக்கும். நான் வந்து ஃபைல் மேனேஜரை போய்ட்டு காமிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் போய்ட்டு நான் டாக்குமெண்ட்ஸில் போட்டேன். ஓப்பன் பண்ணுறேன். இங்கேயே இருக்கும்.
கோபின்னு இருக்குது. அவ்வளோ இதோட கமாண்டு இதுதான் இதோட யூஸ் வந்து. நெக்ஸ்ட் நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டாக்குமெண்ட் எம்டி ஃபைல். இது வந்து நான் ஹிடன் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறேன். டாட் கோபிநாத். சேவ் பண்ணால் இங்கே காமிக்காது, ஹிடனாக இருக்கும். இந்த ஹிடன் ஃபைல்ஸ்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் டெர்மினல். ls -a இது கொடுத்தானா ஹிடன் டாக்குமெண்ட்ஸாக வந்துடும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக ls கொடுத்தானா என்ன ஃபைல் இருக்கோ விசிபிள் ஃபைல் மட்டும் தான் காமிக்கும். இப்போது ஹிடன் ஃபைல்ஸும் காமிக்கணும்னா ls -a ஆல் இது கொடுத்தானா --ஏனா ஆல்னு அர்த்தம். எல்லாமே காமிக்கும். இப்போ விசிபிள் ஃபைலும் காமிக்கும், ஹிடன் ஃபைலும் காமிக்கும். இந்த இடத்துல ஹிடன் ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். rm கோபிநாத் ரிமூவ் ஆகிடுச்சு. ls -a கொடுக்குறேன். இருக்காது இப்போ அதில் வந்து பேர் கொடுத்துக்கிறேன். இந்த டெர்மினல்லேருந்து நான் வெளியே போகிறதுக்கு எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷெல் ஓப்பன் பண்ணுறேன். sh ஷெல்லோட கமாண்ட் வந்து sh. இங்கே எக்கோ கொடுக்குறேன். ஹாய் how are you அப்படி பிரிண்ட் பண்ணோம். இப்போல ஷெல் கமாண்டில் இருக்கேன். இதுலேருந்து நான் எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் பண்ணுறேன். நார்மலாக டெர்மினலுக்கு வந்துடும். இப்போது நம்ம என்ன பேஷ் ஃபைல் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னேன் நிறைய டைப் ஆஃப் பேஷ் இருக்குது அப்படின்னு. இதில் நம்ம என்ன டைப் ஆஃப் பேஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு எக்கோ $, ஷெல் கேபிட்டலில் போடணும். ஷெல் நான் கேஸ் சென்சிட்டிவ் பார்த்தானா இதில் யூசர் பின் ZSH இதுதான் கலினக்ஸில் யூஸ் பண்ணுறேன். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ZSH advanced shell, it incorporate features from bash, ASH, TCSH and con. இது நாலுமே சேர்ந்தது தான் ZSH. இது கொஞ்சம் பவரான ஷெல், அதனால கலினக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது கிளியர் பண்ணிக்கிறேன். தென் போஸ்ட் நேம் வந்து நான் காலி கொடுத்துருக்கேன். அதாவது யூசர் நேம் நான் காலியும் தான் கொடுத்துருக்கேன். இது உங்கள் நேம் போட்டிருந்தானா உங்கள் நேம் வரும் இந்த இடத்துல. அடுத்து போஸ்ட் நேம் -i இது வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் காமிக்கும். அதாவது லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் இதான் கான்ஸ்டன்ட் எல்லா லோக்கல் ஹோஸ்டோட ஐபி வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். மேக் டைரக்டரி கோபிநாத் கிரியேட் பண்ணிட்டேன். லிஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட் பண்ணால் இங்கே கோபிநாத்னு இருக்கும். நான் இந்த கோபிநாத் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோல்டர் இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணால் இங்கே எதுவுமே இருக்காது. திரும்பியும்
டேரக்டரி பின்னாடி வரேன், பேக் வரேன், நார்மலாக வந்துட்டேன். இப்போ லிஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்தானா இந்த டெஸ்க்டாப் இதெல்லாம் இருக்கும். தப்பாக பண்ணிட்டேன். இது நான் டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் டெஸ்க்டாப். அது நான் டெஸ்க்டாப்க்கு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டேரக்டரி ஓப்பன் பண்ணுறேன். மேக் டேரக்டரி கோபிநாத் இருக்கும். நான் லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஃபைல் இருக்கும். ஃபைல் நெக்ஸ்ட் ஃபோல்டர் இருக்கும். அதை டேரக்டரி. நான் இந்த டேரக்டரி ஓப்பன் பண்ணுறேன். சிடி சேஞ்ச் டேரக்டரி கோபிநாத் கொடுக்குறேன். இப்போது டெஸ்க்டாப்பில் கோபிநாத் டேரக்டரி ஓப்பன் ஆகிருக்கு. இதை நான் லிஸ்ட் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தா இது எதுவுமே இருக்காது, ஏன்னா இந்த ஃபோல்டர் எம்டியாக இருக்குது. இப்போ இது வந்து நான் பேக் வரேன். சேஞ்ச் டேரக்டரி டாட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா பேக் வந்துடும். இப்போது இதை லிஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்தா இங்கே கோபின்னு இருக்கும், நெக்ஸ்ட் கோபிநாத்னு இருக்கும். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை வந்து போட போகிறேன். போட்டுட்டு அப்புறமா நான் வந்து நார்மலாக டெஸ்க்டாப்லேருந்து எல்எஸ் கொடுத்தானா இந்த ஃபோல்டர் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மூவ் பண்ணுறேன். மூவ் கோபி இந்த ஃபைலை கோபிநாத்னு டேரக்டரிக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். இப்போது எல்எஸ் கொடுக்குறேன். மூவ் ஆகிட்டுருக்கோம். எல்எஸ் கொடுத்தேன்னா இப்போது கோபின்னு இங்கே டெக்ஸ்ட்டு இங்கே ஃபைல் இருக்காது. இந்த ஃபைல் இருக்காது, இதுக்குள்ளே டெஸ்க்டாப்பில் இருக்காது. பாருங்கள், இந்த இடத்துல கோபின்னு இருக்காது, எம்டியாக இருக்குது. இப்போது இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் இந்த ஃபைல். இப்போது கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தா வெறும் டேரக்டரி மட்டும்தான் இருக்கும், கோபிநாத்னு. இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே இருக்கிற இப்போ நான் வந்து சேஞ்ச் டேரக்டரி இந்த டேரக்டரிக்குள்ளே போகிறேன். சிடி கோபிநாத் இது கொடுக்குறேன். இப்போது லிஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல கோபின்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வெளியே வந்துடுறேன். டாட்டர் கொடுத்து வெளியே வந்துடுறேன். கிளியர் கொடுக்குறேன். இப்போ எல்எஸ் இப்போ கொடுத்தேன்னா இப்போ வெறும் இங்கே கோபிநாத் மட்டும் தானே தெரியுது. இந்த டேரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்கு இன்னொரு கமெண்ட் இருக்குது. நம்ம இந்த டெஸ்க்டாப்பில் இருந்தே பார்த்துக்கலாம், இந்த டேரக்டரிக்குள்ளே போகாமே. எப்படின்னா கமெண்ட் டேரக்டரி கோபிநாத் இது கொடுத்தானா இப்போது லிஸ்ட் கொடுக்குறோமா. இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு தானே பார்க்குறோம். கமெண்ட் டேரக்டரி கொடுத்துட்டு தானே உள்ளே போயிட்டு பார்க்குறோம் லிஸ்ட் கொடுத்து. இப்படி கொடுக்காம இப்படியே டேரெக்டாக எல்எஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல இந்த கமெண்ட் கொடுத்து டேரெக்டாக இங்கே இந்த டெஸ்க்டாப் பாத்துலேயே நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. கிளியர் கொடுத்துக்கிறேன். எல்எஸ் கொடுக்குறேன். கோபிநாத்னு இருக்கா. இப்போது அது உள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்எஸ் -r சாரி, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டலில் போடணும். அகைன் பண்ணுறேன். எல்எஸ் இப்போது -R இது கொடுத்தானா இங்கே பாருங்கள், நான் வந்து டெஸ்க்டாப் டேரக்டரிலே தான் இருக்கேன். டெஸ்க்டாப் டேரக்டரிலே இருந்துட்டு நான் வந்து இந்த கமெண்ட் கொடுத்து -R கொடுத்து இந்த கோபிநாத் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சப் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்படியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணுன்னு இல்லை டேரக்டரியை. நான் கிளியர் கொடுக்குறேன். அகைன் பண்ணுறேன். நார்மலாக எல்எஸ் கொடுத்தானா டேரக்டரி மட்டும்தான் காட்டும். இப்போ இந்த டேரக்டரிக்குள்ளே இருக்கிற சப் ஃபைல்ஸ்லாம் காமிக்கணும்னா -R இது கொடுத்தானா கோபிநாத் டேரக்டரிக்குள்ளே இருக்கிற சப் ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த டேரக்டரிக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் காமிக்கும். இப்போ நான் வெளியே வந்துடுறேன்.
டாட் டாட் வந்துட்டேன். கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாம். இப்போ உங்களோட கலினக்ஸ் மிஷினில் இருக்கிற டேட் பார்க்கலாம். டேட் இன்னைக்கு சாட்டர்டே 15th May 2021 காமிச்சிருக்கு. இது வந்து டேட் பார்க்குற கமெண்ட். இது வந்து உங்கள் மிஷினில் இருக்கிற என்ன நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட டைம் டேட்லாம் காமிக்கும். மந்த்து இப்போ கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கேலண்டர் பார்க்குறேன். கேலண்டர் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அதாவது சிஏஎல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தானா இப்போ கரண்ட்டான என்ன மந்த் அப்படின்னு காமிக்கும். மே மந்த் இப்போது கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேலண்டர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். கேலண்டர் -y இதுதான் இயர். ஸோ இந்த வருஷத்தில் இருக்கிற எல்லா இயரும் இதில் பார்த்துக்கலாம். இதில் 12 மந்த்ஸோட எல்லா லிஸ்ட்டும் எனக்கு காமிச்சிருக்கோம். அதாவது இந்த 2021ஓட 12 மந்த்ஸும் எனக்கு காமிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ மந்த்ஸும் தேவையில்லை. எனக்கு வந்து இந்த மந்தோட இப்போ நம்ம கரண்ட்டாக மே மந்தில் இருக்கோம். மே மந்த்துக்கு வந்து முன்னாடி மந்த்தும் அடுத்து மே மந்த்துக்கு பின்னாடி மந்த்தும் ஏப்ரல் மந்த்தும் ஜூன் மந்த்தும் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். கேலண்டர் -3 போட்டோன்னா வந்துடும். 3 மந்த்து மட்டும் தான் காமிக்கும். அதாவது இப்போ மே மந்த் வந்து நம்ம கரண்ட்டாக இருக்கும். இதோட முன்னாடி மந்த் ஏப்ரல், இதோட மே மந்தோட பின்னாடி மந்த் ஜூன், அடுத்து வரப்போகிற மந்த்து இது மட்டும் காமிக்கும். இதில் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இயரோட மந்த் கூட பார்த்துக்கலாம். அது எப்படின்னா நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கேலண்டர் -J ஜான்வரி 1990 கொடுக்குறேன். இது 1990 இருக்கிற கேலண்டர் அப்படியே வரும். இதில் ஓகே. அதாவது இது வந்து 365 டேஸாக காமிக்குது. இது வந்து 1990 மட்டும் கொடுக்குறேன். 1990 கொடுத்தானா நார்மலாக காமிக்கும். நார்மல் டேஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி காமிக்கும். ஓகே, வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஜிப் பண்ணுறது எப்படி, அன்சிப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து முக்கியமான கான்செப்ட். இந்த லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து டெஸ்க்டாப் போயிடும். ஏன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த ஃபோல்டர் எப்படி ஜிப் பண்ணலாம், அன்சிப் பண்ணலாம், அப்புறமா எப்படி பாஸ்வேர்டு வச்சு ஜிப் பண்ணலாம், அன்சிப் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். வந்து சேஞ்ச் டைரக்டரி டெஸ்க்டாப்குள்ளே போய்க்கிறேன். டெஸ்க்டாப்பில் தான் அந்த ஃபோல்டர் இருக்குது. எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கொடுத்தேன்னா அந்த ஃபோல்டர் இருக்குது. இப்போ இது வந்து நான் ஜிப் பண்ண போகிறேன். ஜிப் கோபிநாத் கொடுக்குறேன். எரர் இருக்கு. கோபிநாத் ரெட் ஜிப். நான் வந்து இப்போ வந்து நான் இந்த ஃபோல்டர் மட்டும் நான் ஜிப் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. சரி, இந்த ஃபைல் மட்டும் ஜிப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் இப்போ வந்து மூவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பையும் மூவ் பண்ணுறேன். டெர்மினல் காமிக்கிறேன்.
ls command change directory கோபிநாத். இதை ஓப்பன் பண்ணுறேன், ls கொடுக்குறேன். இப்போ மூவ் பண்ணுறேன், மூவ் கோபி. இது வந்து எங்கே நான் மூவ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஹோம் காலி, இது வந்து யூசர் நேம், காலி வந்து யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் வந்து ls கொடுக்குறேன். ls கொடுத்தா உள்ள எம்டியாக இருக்கும், ஏன்னா இது வந்து டெஸ்க்டாப் மூவ் ஆயிடுச்சு. மூவ் பண்ணிட்டேன். நான் இதை வந்து ஜிப் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இது மட்டும் எப்படி ஜிப் பண்ணுறது, அப்புறமா பாஸ்வேர்ட் போட்டு எப்படி அன்ஜிப் பண்ணுறது அதை காமிக்கிறேன். இப்போது இந்த கோபிநாத் ஃபோல்டர் வந்து வெளியே வரேன், ls கொடுக்குறேன். கோபி இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, சரி இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை எப்படி ஜிப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஜிப் கோபி. சரி ஏதோ ஒரு எரர் இருக்குது. கோபி அவுட்புட் வந்து நம்ம காமிக்கணும், இந்த அவுட்புட்டில் வரணும் கொடுக்கணும். நாட் மேட்ச் வருது, ஒரு நிமிஷம். எப்படி ஜிப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வெளியே இருக்கிற இந்த கோபின்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை, இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஜிப் பண்ணுறேன். இப்போது ls கோபின்னு இருக்குது, இதை நான் ஜிப் பண்ணுறேன். ஜிப் என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து, அதான் என்ன நேமில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். கோபிநாத் டாட் ஜிப்பில் வந்து இந்த ஃபைல் இப்போ நான் கோபிநாத்னு கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த நேமில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஜிப்புன்னு கொடுக்குறேன். அடுத்து அவுட்புட் ஃபார்மேட் வந்து கோபிநாத் டாட் ஜிப் அப்படின்னு சேவ் ஆகணும். அடுத்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன், இதுதான் ஜிப் ஆக போகுது, அதனால் இந்த கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேன்னா ஜிப் ஆகிடும். பாருங்க ஜிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த ஃபோல்டரை எப்படி ஜிப் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து உள்ளே போட்டேன். இந்த ஃபோல்டரை எப்படி நான் ஜிப் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டேன். ls நம்ம பண்ணல இதே ஸ்டெப் தான் இங்கேயும் இருக்கும். ஜிப் என்ன அவுட்புட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் டாட் ஜிப் அப்புறம் ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். இது வந்து ஃபோல்டர் நேம், இங்கே வந்து நான் ஃபோல்டர் வந்து ஜிப் பண்ணுறதுனால -r அப்புறமா ஃபோல்டரோட நேம் இது கொடுக்குறேன். ஆயிருக்கும். இப்போ வந்து ஃபோல்டர் வந்து ஜிப் பண்ண போது இப்படி தான் கொடுக்கணும். இப்போ நான் போயிட்டு பார்க்குறேன். எக்ஸாம்பிள் டாட் ஜிப் இங்கே ஆகிட்டுருக்கு. இது வந்து அன்ஜிப்பும் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ளே இருக்கிற ஃபைல் இருக்கும். இங்கே 2 இருக்குன்னா ஏற்கனவே இங்கே நான் கோபிநாத் ஒரு இது இருக்குது, ஏற்கனவே எனக்கு ஃபோல்டர் இருக்குது இந்த இடத்துல, அது இது இருக்குது. நான் இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன், நான் தேவையில்லை. இப்போது இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபோல்டரும் தேவையில்லை. இப்போ இந்த இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை எப்படி பாஸ்வேர்டை எப்படி ஜிப் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். கிளியர் பண்ணிக்கிறேன்.
இப்போ லிஸ்ட் குடுக்குறேன். லிஸ்ட் வந்து இப்போ வெறும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு. இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ட எப்படி பாஸ்வேர்டோட ஜிப் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். ஜிப் ஹைஃபன் பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் குடுக்க போறேன். அதுக்கு வந்து பேரும் நான் பாஸ்வேர்ட்னே வச்சுக்கிறேன். ஆர் 1 2 3 4 இது வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4. அப்புறமா இத நான் ஜிப் பண்ண போறது வந்து அவுட்புட் எப்படி இருக்கணும்னா, கோப்பி டாட் ஜிப் இப்படின்னு இருக்கணும். ஆர் கம்ப்ரஸ் டாட் ஜிப் இப்படின்னு அவுட்புட் வந்து வரணும். இப்படி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன ஃபைல ஜிப் பண்ண போறேனோ அதோட சோர்ஸ் வந்து குடுக்குறேன். இது வந்து என்ன ஃபைல ஜிப் பண்ண போறேனோ அதோட சோர்ஸ் கோபி. ஏன்னா கோபின்னு இங்க இருக்கு. அத ஜிப் பண்ண போறேன். இப்போ இது கமாண்ட் வந்து நான் சொல்றேன். ஜிப் இப்ப வந்து நான் ஜிப் பண்ண போறேன். இது வந்து பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் போடுறதுக்கான இது ஷார்ட்கட் வந்து நான் போடுறேன். இங்க வந்து பாஸ்வேர்ட் இருக்கு. இப்போ பாஸ்வேர்ட் வந்து என்ன என்ன போட போறேன்னா 1 2 3 4ன்னு போட்டிருக்கேன். இங்க வந்து நீ என்ன வேணா போட்டுக்கலாம். அப்புறமா அவுட்புட். ஜிப் ஆனோனா என்ன அவுட்புட்ல வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு குடுக்குறேன். கம்ப்ரஸ் டாட் ஜிப் அப்படின்னு சேவ் ஆகணும். அப்புறமா என்ன ஃபைல் வந்து நான் ஜிப் பண்ண போறேனோ அதோட சோர்ஸ் குடுக்கணும். இங்க கோபின்னு குடுத்துருக்கேன். ஏன்னா கோபி தான் இங்க இருக்கு. கோபின்னு குடுக்குறேன். இப்போ வந்து நான் எல்லாமே குடுத்துட்டேன். என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்தேன்னா ஜிப் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் எல்எஸ் குடுக்குறேன். எல்எஸ் குடுத்தேன்னா கம்ப்ரஸ் டாட் ஜிப் அப்படின்னு வந்திருக்கும். நான் இந்த டெர்மினல் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க கம்ப்ரஸ் டாட் ஜிப் அப்படின்னு வந்திருக்கும். இத நான் ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சாலும் எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். நான் வந்து குடுக்குறேன். 1 2 3 4 ஓகே குடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆயிருக்கும். ஆனா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள நான் எதுவுமே குடுக்கல. அதனால இங்க பிளாங்க்கா காமிக்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டெர்மினல்லயே எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். எல்எஸ் சிடி நான் அன்சிப் பண்ண போறோம். அன்சிப் இப்போ அன்சிப் கம்ப்ரஸ் டாட் ஜிப் இதுதான் நம்ம அன்சிப் பண்ண போறோம். கம்ப்ரஸ் டாட் ஜிப் இத நம்ம அன்சிப் பண்ண போறோம். அன்சிப் பண்ணா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். இதுல நம்மளோட பாஸ்வேர்ட் வந்து 1 2 3 4 இந்த இடத்துல டைப் பண்றதே காமிக்காது. ஆனா நம்ம இங்க டைப் பண்ணுவோம் இந்த இடத்துல. 1 2 3 4 போட்டேன். என்டர் குடுக்குறேன். இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. ஏன்னா இங்க வந்து ஏற்கனவே கோபின்னு இருக்கு. அத வந்து ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. அதான் இங்க கேட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதே நேம்ல வந்து அங்க ஃபைல் இல்லன்னா டைரக்ட்டா ஆயிட்டுருக்கும். நான் இதுக்கு வந்து எஸ் குடுத்துக்கிறேன். ஒய் குடுத்து என்டர் குடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இங்க அதே ஃபைல் தான். ஏன்னா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அது வந்து டெலீட் ஆயிட்டு இது வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். இதான் அன்சிப் பண்ணி எப்படி ஜிப் பண்றது, அன்சிப் பண்றது பாஸ்வேர்ட. அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதோட நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பேசிக்கான கமெண்ட்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். நீங்க வந்து ஒரு ப்ரோ லெவல்ல போறீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இந்த கமெண்ட்ஸ்லாம் இப்போ நார்மலா யூஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் கலி லினக்ஸ்ல. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு சர்வர் சைடு அட்டாக், மேன் இன் த மிடில் அட்டாக் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த கமெண்ட்ஸ் வந்து. ஷெல் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். கிரியேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இது எப்படின்னா கமாண்ட் லைன் ஸ்கிரிப்ட், ப்ரோகிராம் லைன் ஸ்கிரிப்ட் எழுதப்போ இது வந்து யூஸ் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2 டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கு. இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ரைட்டிங் கமாண்ட் டைரக்ட் டு தி ஷெல் இன்டராக்டிவ் மோட்ல பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அட்டாக் பண்ணும்போது ப்ரோகிராமிங் மோட்ல பண்ணுவோம். ரைட்டிங் ஷெல் ஸ்கிரிப்ட். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட பண்ணி காமிச்சிருப்பேன். ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு. இதை வச்சு வந்து நம்ம வந்து இந்த பேஷ்ல நம்ம சேவ் பண்ணிட்டு .shல சேவ் பண்ணிட்டு, அதாவது ஃபைல் நேம் .sh அப்படின்னு சேவ் பண்ணிட்டு, நம்ம வந்து இதை வந்து சர்வர் சைடில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அதோட ஆக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஷெல்லோட ஆக்சஸ் வந்து கிடைச்சிரும். அப்படி ஷெல்லோட ஆக்சஸ் வந்து கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதில் வந்து போட்டு பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி தான் ஷெல்லோட ஆக்சஸ் வந்து கிடச்சிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு போட்டோன்னா அது நம்ம எந்த சர்வர் வந்து ஹேக் பண்ணுமோ அந்த சர்வரோட வந்து ஐபி அட்ரஸ் இதெல்லாம் கிடச்சிரும். அப்புறமா ஹூ ஆம் ஐ, யாருன்னு தெரியும். இந்த மாதிரி நம்ம நார்மலாக போட்டு பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மேக் டைரக்டரிலாம் போட்டு இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த கமெண்ட்ஸ்லாம் பேசிக்கான கமெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா கற்றுக்கோங்க இதெல்லாம். ஓகே, இந்த செஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.